கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. உழந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ்முலையீர் வந்து காணீரே. உழந்தாள் நறுணை ஓரோர் தடா உண்ண பிரயாசப்பட்டு கடைஞ்சு வெண்ண, அதனால உழந்தாள்ங்கிறார். பிரயாசப்பட்டு கடைஞ்சு எவ்வளவு வெண்ண க்ஷீராப்தி கூட கடைஞ்சு விடலாம், அவாத்து வெண்ண கடைஞ்சு மாளாது, அவ்வளவு தயிர் இருக்கான். சமிருத்தி விரஜகா சர்வ சமிருத்திமான. க்ஷீராப்தியை ஒண்டியா கடைஞ்சான் பகவான், தேவர்களெல்லாம் சும்மா கூட்டுக்கு வச்சுட்டு இருந்தான். அதுபோல யசோதிக்கு வேலைக்காரிகள் பல பேர் இருந்தாலும் கூட தன் கையாலே கடைஞ்சு கண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையினாலே அவளே கடைவள். அவள் காலை நீட்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டு கடைஞ்சு 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 அவைகளை வச்சு உருக்கி நெய் இல்ல உபலட்சணமா வெண்ணையே நெய்ன்னு சொல்றாள் என்றும் வச்சுக்கலாம். நெய் நன்னா காய்ச்சின நெய் தின்னுன்னு ஆயிடும், வெண்ணெய் மாதிரியே ஆயிடும். அது எல்லாம் ஒவ்வொரு தடா வச்சிருக்கிறாளாம். இது ஒரு குடம், இது ஒரு குடம், இது ஒரு குடம் அப்படின்னு வச்சிருக்கிறாள். கண்ணன் என்ன பண்ணினான் அப்படின்னால், அம்மா அந்தண்ட போய் ஏதோ தளிக பண்ணின்னு இருக்கிறா, தவழ்ந்து வந்து ஒவ்வொன்னையும் அள்ளி சாப்பிட்றான். அவளையும் சாப்பிட முடியுமோ, நான் மேல அப்பிக்கிறான். சாப்பிட்டாலும் அப்பின்டாலும் அவனுக்கு ஒண்ணுதான். அதனால இருக்கிறதெல்லாம் அப்பி நாம் இருக்கிற கொங்குக்கெல்லாம் கொடுக்கிறான், கூட வந்த பையனுக்கெல்லாம் கொடுப்பான். அவ்வளவே ஓரோர் தடா உண்ண, ஏதோ ஒரு தடாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான்னா தேவலை. அது முழு மூச்சாக ஒரு தடாவல காலி பண்ணி விட்டு இன்னொரு தடாவல காலி பண்ணி விட்டு இன்னொரு தடாவல காலி பண்ணி விட்டு இப்படி இருக்கக்கூடிய அவளுக்கு ஒரு எரிச்சல் வந்துதான். எரிவினால் அப்படிங்கிறார். ஏனால் இழந்தாள், இவ்வளவே சாப்பிட்டு போயிட்டானே இவன் அப்படின்னு ஒரு கோபம், பொய் கோபம். உண்மையான கோபம் வருமா? இந்த கோபத்தினால் அவ என்ன பண்ணுவோம், குழந்தைய பெரிய குண்டாந்தடி எடுத்துட்டா அடிப்போம். குழந்தைய கற்ற பழந்தாம்பால், பழகிய தாம்புன்னு அர்த்தம். பழம் தாம்புன்னா பழசான தாம்பு. பழசானதுக்கு காரணம் என்ன? பழகிடுது. அடிக்கடி எடுத்து எடுத்து வெண்ணெய் கடைஞ்சு வெண்ணெய் கடைஞ்சு அதுலயே வெண்ணெய் பட்டு பட்டு, அதனால கண்ணின் சிறு தாம்புன்னு சொல்றது போல அதுல கண்ணிகள் எதுவும் இல்லாம மழமழன்னு இருக்கக்கூடிய கயிறு அடிச்சா வடுவு ஏற்படாதே. அந்த பழைய தாம்ப கையில எடுத்துக்கொண்டு பழந்தாம்பால் ஓச்ச, இங்க வா இங்க பயலே அப்படின்னு அதை ஓங்க பயத்தால் தவழ்ந்தான். இதுவரையிலும் சாப்பிட்டுன்னு அப்படி பார்த்தான். அம்மா வந்து அந்த கயிறை எடுத்தாள் இல்லையோ, தவழ்ந்து குடு குடுக்குன்னு ஓடுறது. அந்த ஓடும் போது அதனுடைய முழந்தாள் இருக்க, அந்த முழந்தாள் இருந்தவா காணீரேகே முகிழ்முலையீர் வந்து காணீரேகே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.